முகமதே உண்மை என்ன செய்கிறோம் பார் என்று சொல்லி ஊர் விளக்கம் செய்தார்கள். நபிகளாரை ஏற்றுக்கொண்ட அந்த சின்னஞ்சிறு கூட்டத்தை அவர்கள் பெரும் சித்திரவதை செய்தார்கள், கல்லால் அடித்தார்கள், பெரும் தொல்லை கொடுத்தார்கள், அந்த மண்ணிலே வாழ முடியாத அளவிற்கு நெருக்கடி கொடுத்தார்கள். அந்த நெருக்கடிகளில் இருந்து இந்த மார்க்கத்தை, இந்த கொள்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த மார்க்கத்தை நம்பி ஏற்றுக்கொண்ட சின்னஞ்சிறு கூட்டம் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் என்று புலம்பெயர்வு செய்கின்றார்கள். அங்கே நஜாஸ் என்று சொல்லக்கூடிய மன்னனியுடைய பாதுகாப்பிலே இருந்தபோது இந்த மக்கத்து குறைசிகள் அங்கும் சென்று தொல்லை கொடுக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் அபிசீனியாவிற்கு, மக்காவிற்கு வந்துவிட்டு அபிசீனியா செல்கின்றார்கள். இந்த இடைக்காலத்தில் நபிகளார் தாயிஃப் என்ற நகரத்திற்கு செல்கின்றார்கள். அந்த தாயிஃப் நகரத்திற்கு சென்று அங்கு தன்னுடைய கொள்கையை காப்பாற்றிக் கொள்வதற்கான சூழல் நிலவுமா என்று பார்க்கின்றார்கள். ஆனால் அங்குள்ள மக்கள் கல்லால் அடித்தார்கள், ரத்தம் சொட்டியது. மயக்கமுற்ற நிலையிலே ஒரு தோட்டத்தில் வந்து விழுந்தார்கள் நபிகளார். மீண்டும் எதிரிப் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசத்தில் இருந்து, அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருந்து அன்னலாருக்கு அழைப்பு வந்தது. வாருங்கள் நபியே, நாயகமே, உங்களை நாங்கள் தாங்கி பிடிக்கின்றோம் என்று சொன்னார்கள். அந்த எதிரிப் என்று சொல்லக்கூடிய மதீனா மண்ணுக்கு அண்ணல் நபிகளார் அவர்கள் இறைவனுடைய அனுமதியுடன் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து செல்கின்றார்கள். உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்ல, தான் கொண்ட கொள்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக.